பேரன்பு வணக்கம். அதிகாலை 5 மணிக்குள்ள எந்திரிச்சு பச்சை தண்ணில குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங். மிக சிறப்பா, ஆனந்தமா, அற்புதமா இன்றைய நாளை கொண்டாடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, மிகச்சிறப்பு புனித வெள்ளி. ஒவ்வொரு வெள்ளியுமே நமக்கு புனித வெள்ளி தான். ஒவ்வொரு நாளும் புனிதமான நாள் தான். இன்றைய நாள் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கின்ற அற்புதமான வாய்ப்பு. இந்த ஒரு நாள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியுமே நமக்கு கிடைச்சிருக்கின்ற அந்த வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை கொண்டாட்டமாக வாழ்ந்து மகிழ்ந்துருங்க. கொண்டாட்டமாக வாழ்கிறதுக்காக தான் நம்மளை இறைவன் படிச்சிருக்கான். இறைவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்கிறதுக்காகத்தான் வந்திருக்குமே தவிர இங்கே பிழைப்பதற்காக வரல. அதனால் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து தீர்த்துடுங்க. அருமையாக அமாவாசை டைனால் எவ்வளோ கருங்கும்னு இருக்குன்னு பாருங்கள். விடிவெள்ளி தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா பிரைட்டாக வரும். அதை ரொம்ப பாருங்கள், ரொம்ப நல்லது. விடிவெள்ளி எவரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகாலை எந்திரிக்கிறாங்க. சூரிய உதயம் யார் பார்க்குறாங்களோ அவங்க விடிகாலை எந்திரிக்கிறாங்க. அதனால் விடிவெள்ளி பார்ப்பது, சூரிய உதயம் பார்ப்பது, இந்த வானத்தை ரசிப்பது, வானியல் அதிசயங்களை பார்ப்பது எல்லாமே சிறப்பு. இன்னும் கோழி கூவலை, நாய் மட்டும்தான் குலைக்குது. கோழி கூவுறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடமா, கோழி கூவனை போய்ட்டு நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் கோழி கூவ ஆரம்பிக்கும். சிறப்பாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய ரகசிய விதிகளை நீங்கள் அப்படியே கவனிச்சிங்கன்னா போதும். இந்த உடல் அற்புதமானது, ஆனந்தமானது, எளிமையானது, வலிமையானது. உடலை கொண்டாடுங்க, இந்த உயிரை கொண்டாடுங்க, இந்த பிறப்பை கொண்டாடுங்க. இந்த பிறப்பு எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படிங்கிறத நினச்சி கொண்டாடி மகிழுங்கள். இங்கே எல்லாமே உங்களுக்கான இந்த விதிக்கப்பட்ட இந்த விதி தான். அதன்படி தான் நீங்கள் வாழ. எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துருங்க. இப்போ நம்ம கடையில் 100 வடை சுட்டாலும் நம்ம சாப்பிடக்கூடியது 1 வடை 2 வடை மட்டும்தான். அதனால் நமக்கானது எதுவோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. ரொம்ப நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். 21 டே சேலஞ்ச். 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப சிறப்பு. 100 வடையில் நமக்கானது 1 வடையோ 2 வடை மட்டும்தான். மித்த எல்லாம் பிறருக்கானது. அதான் சொல்கிறாங்க. அதனால் நமக்கானது, நம்முடைய தேவையின் மீது நம்ம கவனமாக இருப்போம். நல்லா இருப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் அற்புதம், சிறப்பு.